மகா பரிசுத்தமும் கிருபை மிகுந்த அன்பின் ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சியினால் இந்த வேலைக்காக நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆவியோடு உண்மையோடுமை தொழுதிலும் தூய் ஆவியானவரால் எங்களை நிரப்பியருளும். இந்த ஆரம்ப பிரசனம் காணப்படும்படியாக எங்கள் ஒவ்வொரு நீர் ஆசீர்வதித்தருளும். நாங்கள் ஒருமித்து நாமத்தை உயர்த்த கிருபை தாரும். இந்த ஆரங்களோடு பேசும் வார்த்தை கீழ்ப்படி பலன் தாரும். ஆண்டவரை உம்மை வெளிப்படுத்தும், உம்மை மகிமைப்படுத்தும். இந்த பேராசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். ஜெபத்தின் ஆரம்பம் முடிவரை எங்களோட கொண்டு வழிநடத்தும். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக கீதங்களும் கீர்த்தனைகளும் 399வது பாடல். கீதங்களும் கீர்த்தனைகளும் 399வது பாடல். வளர்ந்தே பெருகுவோம் என்று. யாவரும் சேர்ந்து பரமண்டல ஜெபத்தை ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்க எங்கள் பிதாவே, நாமம் சுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, சித்தத்திலே செய்வது போல உங்களை செய்வதாக. எங்களுக்கு தாரும், எங்களுக்கு மன்னிப்பது போல எங்கள் பிரச்சனையும் எங்கள் சோதனை பேசி பண்ணாமல் தீமை எடுத்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் என்றைக்கு. ஆமென். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். வாய்மொழிகளை அறிவிக்கும். தேவனே, எங்கள் ரட்சிக்க விரைவாய் வாரும். ஆண்டவர்கள் சகாயமற்ற தீவிரியும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் எப்பொழுது எப்பொழுதுமான சதாகாலங்கள் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள். கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. மாறி மாறி வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட சங்கீதம். சங்கீதம் 84. சங்கீதம் 84. சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவனவுமாயிருக்கிறது.
என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது. என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய வேதத்தண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகைவிலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. உம்முடைய வீட்டில் வாசமாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள். உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள், மழையும் குளங்களை நிரப்பும். அவர்கள் பலத்தின் மேல் பலனடைந்து சீயோனில் தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேளும். யாக்கோபின் தேவனே, செவிகொடும். எங்கள் கேடகமாகிய தேவனே, கண்ணோக்கமாயிரும். நீர் அபிஷேகம் பண்ணினவரின் முகத்தை பாரும். 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியிலே காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகுமானவர். கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருளுவார். உன்னதமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். சேனைகளின் கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிற மனுஷன் பாக்கியவான். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமையுண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமையுண்டாவதாக. ஆமென். வேத பாடங்கள் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின பொதுவான முதலாவது நிருபம் 2வது அதிகாரம் 1வது வசனம் முதல் 10வது வசனம் முடிய. 1 பேதுரு 2வது அதிகாரம் 1வது வசனம் முதல். இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்ததுண்டானால் சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகத்தையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற மூளைக்கல்லை சீயோனிலே வைக்கிறேன். அதன் மேல் விசுவாசமாயிருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்திலே சொல்லியிருக்கிறது. ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேற பெற்றது. கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூளைக்கல்லாகிய அந்த கல் இடறதற்கு ஏதுவான கல்லும் விழுதற்கு ஏதுவான கண்மலையும் ஆயிற்று. அவர்கள் திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாயிருந்து இடறுகிறார்கள். அதற்கென்றே நியமிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். நீங்களோ உங்களை அந்த காரணத்தை நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்தேதாராயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாயிருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள் என்பது வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாட பகுதியானது வாசித்தாயிற்று. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட சுவிசேஷ வேத பகுதி
பரிசுத்த மத்தேயு என்பவர் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 13வது வசனம் முதல் 19வது வசனம் முடிய. மத்தேயு என்பவர் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 13வது வசனம் முதல். பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீஷரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவன் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார் என்பதே. இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய திருவசனம் வளர்ந்து பெருகும் திருச்சபை என்ற தலைப்பிலே மத்தேயு 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் திருவசனமாக கொடுக்கப்பட்டு இருக்கிறது. மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாயிருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. திருச்சபை கிறிஸ்துவால் கட்டப்படுகிறது. பவுலடிகளார் சொல்லுகிறார், சுய இரத்தத்தை சிந்தி சம்பாதித்த திருச்சபை என்று சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவானவர் சுய இரத்தத்தை சிந்தி சம்பாதித்த திருச்சபை. திருச்சபையின் தலைவர் இயேசு கிறிஸ்து. இதுவும் பவுலடிகளார் குறிப்பிடுகிறார். திருச்சபை கட்டுகிறவர் இயேசு கிறிஸ்து, திருச்சபையை சம்பாதித்தவர் இயேசு கிறிஸ்து. திருச்சபையின் தலை இயேசு கிறிஸ்து. நீங்களும் நானும் இந்த திருச்சபையில் இருக்கிறோம். நமக்கு என்ன பங்கு? இந்த வளர்ந்து பெருகும் திருச்சபையிலே நமக்கு என்ன பங்கு இருக்கிறது? கிறிஸ்துவை பின்பற்றுதல், கிறிஸ்துவை ஆராதித்தல், இதுதான் நமக்கு தேவை. திருச்சபை வளர வேண்டும் என்று சொன்னால் திருச்சபையில் உள்ள மக்கள் தங்களை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். கிறிஸ்துவானவர் தலையாக இருந்து அவர் உயிரை கொடுத்து சம்பாத்தியம் பண்ண திருச்சபையில நம்மையும் அர்ப்பணிப்போடு செயலாற்றும்படியாக அழைக்கிறார். பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். பேதுரு செய்த காரியம் என்ன? திருச்சபை கட்டுவதிலே பேதுரு செய்த காரியம் என்ன? அவரும் ஒரு தியாகத்தோடு செயல்பட்டவர். கிறிஸ்து இயேசு சொல்லுகிறார், ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன்.
கிறிஸ்தவர்களாகிய நாம் நன்மை செய்து பாடுபட வேண்டும். இப்படி பைபிள் சொல்லுதா? பைபிள் வசனம் பேதுரு தான் சொல்லுகிறார். கர்த்தருக்கு சித்தமான எங்களுக்கு நன்மை செய்து பாடுபட வேண்டும். பாடுபடுறோமா? ஏதாவது நன்மை கிடைக்கிறதா என்று சொல்லி நாம் வருகிறோம். கிறிஸ்தவர்கள் கல்யாணத்துக்கும் கல்லறை தோட்டத்துக்கு தான் கோயிலுக்கு வராங்க. சங்கம் கட்டுறாங்க அப்படின்னு சிலங்க சொல்றாங்க. இப்போ நம்முடைய சாட்சி எப்படி இருக்கு பாருங்க. கிறிஸ்துவின் பின்னே வர வேண்டும் என்று சொன்னால் சிலுவை எடுத்துக்கொண்டு பின்பற்ற வேண்டும் என்று சொல்லுகிற கிறிஸ்துவின் வார்த்தைக்கு நமக்கு கொடுக்கப்படுகிற வாக்கியம் கல்யாணத்துக்கும் கல்லறை தோட்டத்துக்கும் என்று சொல்லுகிறார். உங்கள் விசுவாசம் அப்படியா இருக்கிறது? சற்று சிந்தித்து பாருங்கள். அதுவல்ல நம்முடைய வாழ்க்கை. இந்த உலகத்திலே ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார். அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் உயிரை கொடுத்து சம்பாத்தியம், அவர்தான் தலைவர். இந்த வளர்ச்சி பணியில நம்மளை ஈடுபடுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். நாம் திருச்சபையை கட்டுகிற பணியில இருக்கிறோம் என்பதை மறந்து போகக்கூடாது. அவர் தலையாக இருக்கிறார் என்றால் அவருடைய ஆலோசனைப்படி. சில சமயங்களில் உங்க வீட்டில் தலைவர் ஒருத்தர் உண்டு, குடும்ப தலைவர், அப்பா. அவர் ஒரு வீட்டை கட்டுறார் அப்படின்னா அவர் இஷ்டப்படி அந்த வீடு கட்டப்படுமா, கொத்தனார் இஷ்டப்படி கட்டப்படுறது நடத்தப்படுமா? இவர் ஆலோசனை கொடுப்பார், இவர் உத்தரவு கொடுப்பார், அதன்படி செயல்படுகிறது. அதே போலதான் தலைவராகிய கிறிஸ்து நமக்கு உத்தரவிடும் பொழுது நாம் கட்டுகிறோம். இதைத்தான் பவுலடிகளார் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார். சிலர் கல்லை வைத்து கட்டுகிறார்கள், சிலர் வைக்கோலை வைத்து கட்டுகிறார்கள், சிலர் விலையேறப்பெற்ற கல்லை வைத்து, மண்ணை வைத்து, தங்கத்தினால, இப்படியெல்லாம் ஆளாளுக்கு கட்ட ஆரம்பிக்கிறார். யோசிச்சு பாருங்க, இந்த கட்டிடம் எப்படி இருக்கும்? திருச்சபை அந்த நிலைமையில் தான் இருக்கிறதா? ஆண்டவர் நம்மை கட்ட சொல்லி இருக்கிறார். நீங்க கட்டுங்க, திருச்சபையை கட்டுங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. ஒருத்தர் மண்ணை வச்சு கட்டுறாரு, ஒருத்தர் கல்லை வச்சு கட்டுறாரு, விலையேறப்பெற்ற கல்லை வச்சு கட்டுறாரு, ஒருத்தர் வைக்கோலை வைத்து கட்டுறாரு. எல்லாம் கட்டப்படுகிறது. அந்த ஆலயம் கட்டப்பட்டு கொண்டே இருக்கிறது, இசைந்து இணைந்து கட்டப்படுகிறது. அங்கே பவுலடிகளார் சொல்கிறார், அக்கினியானது அதை பரிசோதிக்கும். அக்கினியானது வளர்ந்து வரும் திருச்சபை. பார்த்த வித்தியாசமா இருக்கு. வைக்கல் இருக்கிறது, கல் இருக்கிறது, விலையேறப்பெற்ற கல், தங்கம் எல்லாம் இருக்குது. அக்கினியானது அதை பரிசோதிக்கும் போது கட்டினது வெந்து போனால் நீங்க நஷ்டம் அடைவீங்க. நான் சொல்லு, பைபிள் இருக்கு. நம்ம வீடு நஷ்டம் அடையணும்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் லாபம் அடைய வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? வளர்ந்து பெருகும் திருச்சபை எப்பொழுது அது தன்னுடைய முழுமையை பெறுகிறது என்று சொன்னால் அக்கினிக்கு அப்புறம் தான் அதை நாம் சொல்ல முடியும். அக்கினியில் அகப்பட்டு தப்பினது போல் இருக்கும் என்று சொல்லுகிறார். அப்போ நம்முடைய கட்டுமானங்கள், நம்முடைய செயல்பாடுகள் எத்தன்மையுடையது என்பதை சீர்தூக்கி பாருங்கள். மனுஷன் செய்கிற அத்தனை கிரியைகளுக்கும் ஏற்ற பலன் கடவுள் நமக்கு தருகிறார் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். நம்ம எப்படி கட்டி கொண்டு இருக்கிறோம்? திருச்சபையை கட்டுவதிலே நம்முடைய பணி என்ன? என் சபையை கட்டுவேன் என்று சொல்லுகிறார். உங்களை கொண்டு ஆண்டவர் கட்ட வேண்டும் என்று விரும்புகிறார். நீங்கள் திருச்சபையை எதை வைத்து கட்டுகிறீர்கள்? உங்களுடைய விசுவாசம் எத்தன்மையுடையதாக இருக்கிறது. நீங்கள் கட்டாமல் ஒதுங்கி இருக்கிறீங்களா? கட்டுகிறது ஏனோதானவென்று கட்டுகிறீர்களா? உண்மையாக நீங்கள் ஆண்டவருக்கு என்று கட்டுகிறீர்களா?
நம்முடைய செய்கைகள் எல்லாம் சீர்தூக்கி பார்க்கப்படுகிறது. ஆகவே திருச்சபை கட்டுகிற பணியிலே நாம் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறோம் என்பதை நீங்கள் ஒரு நாளும் மறக்க வேண்டாம். எனக்கும் ஆண்டவர் பொறுப்பு தந்திருக்கிறார். இது ஐயரோள் வேலை, உபதேசியார் வேலை, கோயில் குட்டியார் வேலை, மெம்பர் வேலை இல்லை. ஆண்டவர் அப்படி சொல்லவே இல்லை. எல்லாரும் திருச்சபையில் கட்டும் பணியிலே ஈடுபட்டு கொண்டு இருக்கிறோம், அத்தனை கிறிஸ்தவர்களும். நீங்கள் சம்பளம் பெற வேண்டும் என்றால், அதற்குரிய கூலியை பெற வேண்டும் என்று சொன்னால் அவர் டெஸ்ட் பண்ணுவார். கட்டி முடிச்சவர் தான் டெஸ்டிங். கெட்டும் போதே உங்களுக்கு ஆலோசனை இல்லை, இப்படிதான் செய்யணும்னு சொல்லிட்டு போயிட்டார். ஆனால் நாம் இஷ்டத்துக்கு கட்டி கொண்டு இருக்கிறோம், அப்படிதானே? இன்னைக்கு ஒரே இயேசுநாதர். எத்தனை பிரிவு இருக்கு சபைகளில்? ஆர்சி, சிஎஸ்ஐ, பெந்தேகோஸ்தே, நிறைய பிரிவு இருக்கு. 3000 பிரிவு இருக்கு. ஒரே இயேசுநாதர் இவ்வளோ பிரிவாக இருக்கிறாரா? அவ்வளோ விதமாக நம்ம கட்டுகிறோம், வித்தியாசமாக கட்டுகிறோம். எது நிலைத்திருக்கும் என்பது அவர்தான் சோதிக்கிறார். நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் குறை சொல்லணும். நீங்கள் சரியில்லை, அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, நான் யோக்கியன். அது அவரில் சொல்லணும், ஆண்டவரில் சொல்லணும். நாமே ஒருவருக்கு சொல்லிக் கொள்கிறோம். எனக்கு சரியா தெரிகிறது, அவருக்கு தப்பா தெரிகிறது, அவருக்கு தப்பா இருக்கிறது, எனக்கு சரியா தெரிகிறது. ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் நாம் செய்கிறது சரியா தவறா என்று சொல்லி நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டாமா? இப்படிதான் நாம் ஒருவருக்கொருவர் குறை சொல்லிக் கொண்டு இருக்கிறோம். கட்டுவதை விட்டு விட்டோம். லாபம் கிடைக்குமா? கூலி கிடைக்குமா? முதலாளி இயேசு கிறிஸ்து வரும்போது நீங்கள் கூலியை பெற்றுக்கொள்வீர்களா? சற்று சிந்தித்து பாருங்கள். நாம் கட்டுகிறது பக்கத்திலும் குறை சொல்லலாம், ஆனால் ஆண்டவர் அதை சீர்தூக்கி பார்க்கிறார் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. நாம் ஆண்டவருக்கே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நாம் ஆண்டவருக்கு தான் கணக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்னு தான் பைபிள். நம்முடைய செய்கைக்கு தக்கதான பலனை இயேசு கிறிஸ்து நமக்கு தருகிறார். கட்டும்படி தான் தேவன் எல்லாருக்கும் தந்திருக்கிறார். எல்லாருக்கும் உண்டு. எல்லாரும் அதிலே நாம் கட்டி கொண்டு இருக்கிறோம். எவ்விதமாக கட்டுகிறோம் என்பதுதான் முக்கியம். நீங்கள் மண்ணை வச்சு கட்டுறீங்களா, கல்லை வச்சு கட்டுறீங்களா, வைக்கல் வச்சு கட்டுறீங்களா, அது உங்களை சார்ந்தது. நீங்கள் எப்படி கட்டுறீங்கிறது அது உங்களை சார்ந்தது. அது நீங்கள் கட்டி கொண்டு இருக்கிறீர்கள். சும்மா யாருக்கும் இல்லை. சும்மா இருந்தீங்க, ஒரு தாள் தாங்க சும்மா வச்சுட்டு போயிட்டான். அவனுக்கு என்ன கிடைச்ச பரிசு? ஆமாம், அக்கினியும் கந்தலும் எரிகிற தள்ளப்பட்டு அழுகையும் பற்கடிப்பும் உள்ள இடத்துக்கு போனோம். இப்போ நீங்களும் நானும் கட்டி கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னால் எதன் அடிப்படையில் நாம் கட்டுகிறோம்? சிந்திங்க. ஆண்டவரோடு உங்களை பரிசோதித்து பாருங்கள். இது ஒரு விதமான கட்டுமானம். இரண்டாவதாக நாம் நிருப வாக்கியத்தில் வாசி கேட்டோம். அங்கே 5ஆம் வசனம், ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஆவிக்கேற்ற மாளிகை, ஜீவனுள்ள கற்களை போல. நாம் எல்லாரும் ஜீவனுள்ள கற்களாக செயல்படும் திருச்சபையாக, ஆவிக்கேற்ற மாளிகையாக. கடவுள் கட்டுகிற ஆலயம் சின்னது கிடையாது, பெரிய ஆலயம். ஒவ்வொரு திருமண்டலத்திலும் ஒரு பேராலயம் ஒன்று உண்டு, கதீட்ரல். ஒவ்வொரு திருமண்டலத்துக்கும் ஒரு கதீட்ரல் உண்டு, பேராலயம் ஒன்றுதான் இருக்கும். கோயில் ஒன்று பெருசு பெருசாக கட்டிக்கலாம், ஆனால் ஒரே ஒரு பேராலயம் தான் உண்டு திருமண்டலத்திற்கு. ஆண்டவர் பெரிதாக, மாளிகையாக, பெரியதாக, சிறப்பாக கட்ட வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். ஏமாத்திட்டு போக முடியாது. ஒரு ராஜா தன்னுடைய 3 மந்திரிகளை அழைச்சார், காட்டுகள் அனுப்பினார். காட்டுகள் அனுப்பி, இந்த சாக்கு நிறைய நீங்கள் எதெல்லாம் சேகரிக்க முடியுமோ அதை சேகரித்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னார்.
பழங்கள் இதெல்லாம் நீங்கள் சேர்த்து வைக்கலாம், அந்த பழங்கள் எல்லாம் நீங்கள் சேர்த்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நிற்கிறார். காட்டுக்குள்ளே போனாங்க. அங்கங்கே அலைஞ்சு திரிஞ்சு ஒருத்தர் பார்த்தாரு, முழுசும் காய்ந்த சருகு குப்பை இதெல்லாம் போட்டுட்டு மேலே மட்டும் ஒரு 10-15 பழத்தை வச்சு கட்டி சீக்கிரம் முடிச்சுட்டு வந்துட்டார். ராஜா சாக்கை திறந்து பார்க்கலாம், திறந்து பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால சாக்கை வச்சுக்கலாம். முதல் ஆளாக வந்துட்டான். ரெண்டாவது ஆள் பார்த்தாரு, பழங்களை பார்த்தாரு. கொஞ்சம் அழுகின பழம், எந்த பழம்லாம் கிடைக்கும் அவ்வளோத்தையும் பழத்தை அள்ளி உள்ள போட்டார், கொண்டாந்து வச்சுட்டார். மூணாவது மனுஷன் ரொம்ப நேரம் ஆச்சு, ஆளை காணல. எல்லாரும் வந்துட்டாங்களே, இவன் மட்டும் வரலையேன்னு பார்த்தா அவன் அங்கங்கே போய் நல்ல நல்ல பழங்களாக பறித்து அவனும் சாக்கு கொண்டாந்து வச்சான். ராஜா சொல்லிட்டாரு, ஒரு வாரத்துக்கு நீங்கள் தான் தங்க போறீங்க, நீங்கள் என்ன சேர்த்து வச்சாலும் அதை சாப்பிடுங்கன்னு சொல்லி 3 பேர் 3 தீவில் கொண்டு விட்டுட்டு அவர் போயிட்டார். இப்போ யோசிச்சு பாருங்க, அவன் சேகரித்து ஒருத்தர் என்ன செஞ்சிருக்கிறான், 10 பழத்தை சேகரித்தான். 10 நாள் ஒரு நாளைக்கு கூட தாக்கு பிடிக்காது. இன்னொன்று கழுகுறதா வச்சுருந்தான். அவன் என்ன பண்ணான், இன்னொருத்தர் நல்லதாக சேர்த்து வச்சான். அவன் நல்லா சந்தோஷமாக சாப்பிட்டு வந்தான். ஒரு வாரம் கழித்து ராஜா வந்தார். என்ன எப்படி கழிஞ்சுது? இதே மாதிரி தான் நாம் செய்கிற ஒவ்வொரு செயல்களுக்கும் ஆண்டவர் நமக்கு பதில் கொடுக்கிறார். நம்முடைய செயல்களை வைத்தே நாம் பதில் பெற இருக்கிறோம். ஆவிக்கேற்ற மாளிகையாக கட்ட வேண்டும் என்று ஒரு உயர்ந்த தரிசனத்தோடு ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஒரு சின்ன வீடு தாங்க கட்டித்தாங்க, ஒரு ஓட வீடு, கூரை வீடு, மாளிகை, பெரிய மாளிகை. அந்த தரிசனத்தோடு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற கட்டிடம் அதுதான். வளரும் திருச்சபை ஆவிக்கேற்ற மாளிகையாக நாம் கட்ட வேண்டும். எப்படி கட்டுகிறோம்? அழுகி போனதை வச்சு கட்டுறோமா, இல்லை சும்மா குப்பை அள்ளி கட்டுறோமா, இல்லை நல்ல பழங்களை வைத்து நாம் கட்டுகிறோமா என்பதை சிந்தித்து பாருங்கள். அது ஆவிக்கேற்ற மாளிகையாக, ஸ்பிரிச்சுவல். இங்கே திருச்சபையானது உங்களுக்கு சரீரத்துக்குரியதல்ல, இது ஆவிக்குரியது, உங்கள் உயிரை சார்ந்தது. ஆவிக்குரிய மாளிகை இது, உயிரை சார்ந்த மாளிகை. உங்கள் உடல் அழிந்துவிடும், உயிர் ஒரு நாளும் அழியாது. சின்ன பிள்ளையா இருக்கும்போது, வாலிபனாக இருக்கும்போது, நடுத்தர வயது, வயதான போது ஒரே சரீரம்தான் மாறி மாறி வருகிறது. அது வயதாகும் போது ரொம்ப சோர்ந்து போகிறது. உடல் மாறிக்கிட்டே இருக்கும், உடல் பலவீனம், செத்து போகும், அழிஞ்சு போகும். ஆனால் உயிர் ஒரு நாளும் அழியாது. அந்த உயிருக்கேற்ற செயல்கள் நீங்கள் செய்ய வேண்டும். இந்த உயிரை வச்சு நான் வாழணும், இம்மைக்கும் அருமைக்கும் நான் வாழ வேண்டும் என்றால் நான் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும்? நானே தேவாலயம். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். வளரும் திருச்சபை, நீங்க சபையை கெடுத்தீங்க அப்படின்னா தேவன் உங்களை கெடுப்பார். நீங்களே அந்த ஆலயம் என்று சொல்லுகிறார். நான் கெடுப்பதற்கு எந்த விதத்திலும் எனக்கு தகுதி கிடையாது, அருகதை கிடையாது, எனக்கு அனுமதியும் கிடையாது. அதைத்தானே செய்கிறோம். அப்போ ஆண்டவருடைய கோபத்துக்கு கிறிஸ்தவங்க ஆளாகிறார்களா? இன்றைக்கு நாம் சொல்ல போனால் கிறிஸ்தவர்கள் இயேசுவானவிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை காட்டிலும் அதிகமான சாபத்தை வாங்கி கொண்டு இருக்கிறார்கள். காரணம் என்ன? உலகத்தின் பின்னே போகிறார்கள். பேரு கிறிஸ்தவன், போறது உலகத்தின் பின்னே, கடவுளை மறந்த கிறிஸ்தவன். ஆகவே நான் ஆலயத்தை, திருச்சபையை கட்டுகிற பொறுப்பு தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். நான் எப்படி கட்டுகிறேன்? இயேசுவோடு இணைந்து நான் கட்டுகிறேனா? எனக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற ஒப்பேத்தல் வேலையில் நான் செய்கிறேனா? உண்மையாய் செய்கிறேனா என்பதை நாம் சீர்தூக்கி பார்ப்போம். ஆண்டவருக்கென்று நாம் வாழ்வை கட்டுவோம், ஆண்டவருக்கென்று நாம் வாழுவோம். அதுவே இம்மைக்கும் மறுமைக்கும் அது உரியதாக இருக்கிறது. வளரும் திருச்சபை, அதை நான் தனிப்பட்ட ஒரு மனிதன், எனக்கும் ஆண்டவருக்கும் எல்லாரும் இணைந்து கட்டப்பட வேண்டும், இசைந்து கட்டப்பட வேண்டும், இசைந்து ஒரே மாளிகையாக கட்டப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம்.
நாம் எப்படி கட்டுகிறோம்? நாம் கட்டுவதற்கு ஏற்ற பலனை கிறிஸ்துவானவர் நமக்கு தருகிறார். நாம் மேன்மையாக கட்டுவோம், சிறப்பாக கட்டுவோம், தியாகத்தோடு கட்டுவோம், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, மீண்டுமாக நன்றி சொல்கிறோம். வளர்ந்து பெருகும் திருச்சபை, இந்த வளரும் திருச்சபையிலே எங்களை கட்டுமான பணியிலே எங்கள் ஒவ்வொருவருக்கும் பொறுப்பு கொடுத்திருக்கிறீர். நாங்கள் எல்லோரும் இணைந்து இசைந்து இந்த திருச்சபையை கட்டுகிற பணியில் எங்களை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறோம். எவ்விதமாக கட்டுகிறோம் என்பது அக்கினியானது பரிசோதிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் ஏற்ற பலனை நீர் எங்களுக்கு தருவீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எங்களை நாங்களே ஏமாற்றிக் கொள்ளாதபடிக்கு, வஞ்சியாதபடிக்கு நாங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று வேதம் எங்களுக்கு எச்சரிப்பு கொடுத்திருக்கிறது. நீ சுய ரத்தத்தை சிந்தி சம்பாதித்த திருச்சபை, இதை நாங்கள் கெடுக்கக்கூடாது என்று வேதம் எங்களுக்கு எச்சரிப்பு கொடுத்திருக்கிறது. நாங்கள் கவனமாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஜாக்கிரதையாக இருந்து செயல்பட உதவி செய்யுங்க. எங்களை அர்ப்பணம் செய்கிறோம். எங்களை வழிநடத்தும், எங்களை ஆசீர்வதியும். உம்முடைய வருகையிலே நாங்கள் நிரபராதியாக, நாங்கள் திருச்சபையை உம்முடைய விருப்பத்தின்படி கட்டினவர்களாக காணப்பட உதவி செய்யும். திருச்சபையில் சுகவீனமாய் விலவீனமாய் இருக்கிற பிள்ளைகளுக்கு அமிடத்தில் மன்றாடுகிறோம். இப்படி தழும்புகள் நாங்கள் குணமாக்குறோம். கொரோனாவினால் பாதிக்கப்பட்டு இருக்கிற மக்கள், தங்களை இழந்தவர்கள் எல்லாரையும் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். சுவாமி, கர்த்தர் ஆறுதலின் சமாதானத்தை தார். எங்கள் வாழ்க்கையில் கொரோனாவினால் வரக்கூடிய பயத்தை நீக்கி தைரியத்தை தார். உம்முடைய வாழ்வின் ஆசீர்வாதத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள கிருபை செய்யும். இந்த வாரத்திலே பிறந்த நாள் திருமணம் ஆசிரிக்கிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். அநேக பிறந்தநாட்கள் திருமணத்துக்கான தீர்க்காயுசினை கட்டளையிட்டருளும். பற்பல தேவையோடு இருக்கிற மக்களின் தேவைகளை சிந்தித்தரும். திருமணத்திற்காக, குழந்தை பாக்கியத்திற்காக, வேலை வாய்ப்பிற்காக எதிர்பார்ப்போடு இருக்கிற மக்களின் தேவையை சிந்தவர்களை ஆசீர்வதிங்க. கடன் தொல்லையினாலே கஷ்டப்படும் வருமானத்தை ஆசிரித்துக் கொடுங்க. கடன் விடுதலை தாங்க, கையின் பிரயாசங்களை சாப்பிட பாக்கியத்தின் நன்மை தந்து விடுத்துங்க. இந்த ஊரடங்கிலும் பொருளாதாரத்தினாலும் மற்றும் பயத்தினாலும் அடங்கி இருக்கக்கூடிய மக்களுக்கு விடுதலையின் வாழ்வை தாரும். அற்புதம் செய்து அதிசயமாய் அற்புதமாய் வழிநடத்தும். எல்லா தேவைகளையும் சந்தித்து விடட்டும். எங்களை, எங்கள் குடும்பத்தை, எங்கள் திருச்சபை கிராமத்தை ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்பும் உங்களை ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கிடவ. கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரகாசிக்கும் கிருபையாயிருக்க கிடவ. கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் சமாதான சகல ஆசீர்வாதம் நிறைவாய் கட்டளையிட கிடவ. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் தமதாவே இருப்பாராக. தெய்வ சமாதானத்தோட போய் வருவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.